ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சேவை பண்ணலாம். இது வேறு டைப்பில் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் நார்மலாக அதாவது நம்ம ட்ரெடிஷ்னலாக எப்படி சேவை பண்ணுறோங்கிறது ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்து நல்லா ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊற வச்சுக்கலாம். எவ்வளோ மணி நேரமோ, ஆனால் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊறினா தான் நல்லா நைஸாக அரையும். அதனால் ஊற வச்சுட்டதை நான் ஒரு டம்ளர் தான் எடுத்துட்டுருக்கேன். மிக்சியில் அரைச்சேன். இது வந்து கொஞ்சம் நீர்க்கு ஆகிடுது. ஏன்னா மிக்சியில் அரைக்கும் போது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக அரைக்கணும் இல்லையா? கொஞ்சம் கெட்டியாகிடுதுன்னா டக்குன்னு மிக்சி நின்றுடும். அந்த ப்ராப்ளம்லாம் வரும்னா நான் வந்து கொஞ்சம் வாட்டர் நிறையா சேர்த்து அரைக்கும் போது ரொம்ப எப்படின்னு இவ்வளோ இந்தளவுக்கு நீர்க்கு ஆகிடுது. இது வந்து இதையும் இட்லி மாதிரி பண்ணி புழிஞ்சால் வரும். இவ்வளோ நீர்க்க இருந்தாலும் வரும். இது ஆக்சுவலாக சொன்னோம்னா இதுதான் ஈஸியாக இருக்கும் நம்ம புழியறதுக்கு. சரி, இது வேறு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானலி போட்டுருக்கேன். இந்த டைப்பில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். சரி, எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வானலி போட்டுட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி இட்லி அரிசியை வந்து நான் உப்பு சேர்த்து நைஸாக அரைச்சின்ட்டேன். வேணா இன்னும் ஜலம் விட்டு கூட இதை எடுத்து கொட்டிக்கலாம். எனக்கு கலரை தானே போகிறோம், அதனால் கொஞ்சம் ஜலம் அதிகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. எனக்கு கொஞ்சம் நீர்க்காக இருக்கோ அப்படிங்கிற ஒரு டவுட்னால தான் நான் என்ன பண்ணேன்னா இந்த டைப்பில் பண்ணலாம் சேவையை அப்படின்ட்டு. நீங்கள் அடுப்பில் இது மாதிரி வானிலையில் கொட்டின்ட்டு அதுக்கப்புறமா கலருங்க. இதை வந்து கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கலரணும். சும்மா ஒரு 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு கெட்டி ஆகிடும். இந்த மாதிரி கெட்டி ஆனதும் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் விட்டுட்டு போயிட்டு எல்லாம் கட்டி பிடிச்சிடுறோம். அதனால் பக்கத்தில் இருந்து கலரணும். இது வந்து கொஞ்சம் ஆறட்டும். நல்லா வெழுமூனாக அரைச்சாதான் அந்த நாழியில் புழியறதுக்கு இதுவாக வரும். இந்த மாதிரி நம்ம ஆற வச்சுக்கிட்டு குழக்கட்டை மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் ஓரளவு, அதாவது வேக வைக்க போகிறோம், அவ்வளோதான். உங்களுக்கு அங்கே கட்டி ஆல்ரெடி ஏதாவது நம்ம வச்சுட்டு சரியாக கலரலை அப்படின்னா கட்டி கட்டியாக இருந்ததுன்னா அதை இந்த சமயத்தில் நம்ம கையால் இப்படி பண்ணிட்டா அந்த கட்டியெல்லாம் நார்மல் ஆகிடும். இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும். இப்போது நம்ம இட்லி பாத்திரம் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதை வச்சுக்கோங்க. நல்லா தலைன்னு ஜலம் தெளிச்சுட்டு இருக்கு இல்லையா? அப்போ சிம் பண்ணிவிட்டு இட்லி தட்டு இலை இருந்ததுன்னா அதை போட்டுக்கோங்க. சூடாக ஒரு எதையுமே நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் இலையில் போட்டு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால ஏகப்பட்ட இலையினால் எவ்வளோ பெனிஃபிட் இருக்கும். இந்த நம்ம உருட்டின்றோம் இல்லையா, அந்த உருண்டைகளை எல்லாத்தையும் இதில் நம்மளுடைய சேவநாழிக்கு தகுந்த அளவுக்கான உருண்டையாக ஊற்றிக்கோங்க. டக்கு டக்குன்னு எடுத்து நம்ம போட்டு புளி எடுத்து சௌரியமாக இருக்கும். இந்த மாதிரி ஜலம் தழைச்ச உடனே வச்சு வேக வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷமே நல்லா சிம் பண்ணி வேக வைங்க. சிம் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் வேக வச்சா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அகெயின் வேக வைக்க போகிறதில்ல. அதனால் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆனால் இது வேக வச்ச உடனேயே இதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் புழியிற மாதிரி ரெடியாக இருக்கணும். ஏன்னா ஆறி போயிடுத்துனா நமக்கு புழியறது ஹார்டாக இருக்கும். ரொம்ப எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் உருட்டி அதில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிவிடுவோம். 15 நிமிஷம் வேகட்டும். திறந்து பார்க்கலாம். சூப்பராக வெந்துடுத்து. 15 நிமிஷம் ஆகிடுத்து. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இதுலேயே இருக்கட்டும். ஒவ்வொன்றா நம்ம எடுத்து போட்டு புழிஞ்சிக்கலாம். ஏன்னா வெளியில் எடுத்து நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா ஆறிடும். ஆறிடுத்துன்னா உங்களுக்கு புழியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். சேவநாழி எங்கூடையே ட்ராவல் பண்ணிட்டுருக்கு ஆரம்பத்துலேருந்து. இப்போ தான் கொஞ்ச நாளாக இதுக்கும் உடம்பு சரியில்லாமல் போய் அங்கங்கே ஆட்டம் காமிக்கிறது. வேறு மாற்றணுமா என்னன்னு தெரியல. வேறு ஆடுறது
நீங்கள் சூடாக புழியும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஈஸியாக இருக்கும் புழியறதுக்கு. இன்னொருத்தர் ஹெல்ப்புக்கு தேவையில்லை, நமக்கு நம்மளே புழிஞ்சிடலாம் ஈஸியாக சுட சுட பண்ணும்போது. ஈஸி எவ்வளோ அழகாக வந்து பாருங்க, காமிக்கிறேன். கேமராவை ஒருத்தர் தழைச்சி பிடிச்சிக்க வேண்டியிருக்கு, அப்போ தான் அதை காமிக்க முடியும். நாழிகை காலை பிடிச்சிக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஒரு கையிலேயே பிடிச்சிக்கிறேன், நான் சூடாக இருக்கனால நம்மளே பண்ணிக்கலாம். அதை அவ்வளோதான், சூப்பராக நம்மளுடைய சேவை ரெடி ஆகிடுது. இது குட்டி குழந்தைகளுக்கு கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பால்லாம் நிறுத்தினதுக்கப்புறமா நம்ம ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிக்கும் போது இதை கொடுத்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வேக வச்சு பண்ணுறோம் இல்லையா, இட்லியை விட அது ரொம்பவே பெஸ்ட்டு. இது பார்க்க தான் அப்படி இருக்குமே தவிர ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. இதுக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு வந்து ஸ்வீட் கொடுத்து பழக்க வேண்டாம். தேங்காய் பால் எடுத்து அரைச்சி புழிஞ்சு எடுப்போம் இல்லையா, அதை எடுத்து உப்பு போட்டு லைட்டாக ஹீட் பண்ணி கொடுத்தா போதும். நான் சும்மா டேஸ்ட்டுக்காக கடுகு, மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தாளிச்சிட்டு தேங்காய் பால் இதில் போட்டு லைட்டாக ஹீட் பண்ணுறேன், உப்பு பெருங்காயம் போட்டு. இவ்வளோ தூரம் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்கு இல்லை, நீங்கள் தேங்காய் பாலை ஹீட் பண்ணி லைட்டாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கும் வயசானவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் சேவை இது. தேங்க்யூ வாட்சிங், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கேட்டுக்கோங்க, இதில் தேங்காய் பால் ரொம்ப நாள் வச்சிடக்கூடாது. சிம்மில் வச்சு லைட்டாக அந்த ஹீட் ஆன உடனே டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா திரிஞ்சு போய் தனித்தனியாக ஆகிடும். பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன்.